வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 2024 ஆண்டுக்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் இப்படி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் நம்மளுடைய சேனலில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஓகே. சரி, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் 14வது முதல்வராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹேமந்த் சோரன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. இதன் மூலமாக அந்த கட்சியை சேர்ந்த ஹேமந்த் சோரன் அங்கே முதல்வராக பதவியேற்றுட்டார். அப்புறம் இன்டர்போல் அமைப்பின் புதிய தலைமை செயலராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் வால்டெசி உர்கிசா. இப்போது இன்டர்போல், இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் இன்டர்போல். இதோடைய புதிய தலைமைச் செயலராக வால்டெசி உர்கிசா அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டார். அடுத்தது உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சீவ் கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துடைய 51வது தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தாங்க. உச்சநீதிமன்றத்துடைய 50வது தலைமை நீதிபதியாக இருந்தவர் டிஒய் சந்திரசூட். அவர் 2022 ஆண்டு நவம்பர் 9 பதவியேற்றார். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் அவர் ஓய்வு பெற்றுட்டார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கான ஓய்வு பெற வயது 65. இப்போ இந்த சஞ்சீவ் கண்ணா இருக்கார்ல, இவருடைய பதவி காலம் 2025 ஆண்டு மே 13 வரைக்கும் இருக்கும். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு பதவி தலைமை கணக்கு தணிக்கையாளர். நம்ம இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளராக இப்போ சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவரை நியமனம் பண்ணதும் பதவி பிரமாணம் பண்ணி வைத்தது நம்முடைய குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு. ஆர்டிகிள் 148 தான் தலைமை கணக்கு தணிக்கையாளரை பற்றி சொல்லுது. இவருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது ஆகிறது வரைக்கும். இந்த 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பதவி காலம் 5 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த தலைமை கணக்கு தணிக்கையாளருக்கு மட்டும் 6 ஆண்டுகள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. இவருடைய பணி என்ன அப்படின்னா மத்திய அரசு அலுவலகங்கள், அப்புறம் மாநில அரசு நிறுவனங்கள், அப்புறம் அரசு நிறுவனங்கள், இதை தவிர அரசு உதவி பெற தனியார் அமைப்புகள், இங்கெல்லாம் தணிக்கை பண்ணலாம், ஆடிட்டிங் பண்ணலாம். அங்கெல்லாம் கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஆடிட்டிங் பண்ணலாம், தணிக்கை பண்ணலாம். அதான் இவங்களுடைய பணி. அடுத்தது தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அர்ச்சனா பர்நாயக். ஓகே. அடுத்தது இந்திய பாதுகாப்புத்துறை செயலராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ராஜேஷ்குமார் சிங். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை செயலராக ராஜேஷ்குமார் சிங் பதவியேற்றிருக்காரு, டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவாக. அதே மாதிரி இந்தியாவுடைய உள்துறை செயலராக இப்போ இருக்கிறவர் கோவிந்த் மோகன் அப்படிங்கிறவர். இதே மாதிரி மத்திய அமைச்சரவை செயலராக இப்போ இருக்கிறவர் டிவி சோமநாதன் அப்படிங்கிறவர். இந்த கேபினெட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா இருக்கார்ல டிவி சோமநாதன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போஸ்ட்டு. அதனால் ரொம்ப முக்கியமாக பார்த்து வச்சிங்க. அப்புறம் மத்திய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கிறவர் விக்ரம் மிஸ்ரி அப்படிங்கிறவர். அப்புறம் நம்ம குடியரசுத் தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய செயலராக இருக்கிறவங்க தீப்தி உமா சங்கர் அப்படிங்கிறவங்க. அடுத்தது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பின் தலைமை இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆஷிஷ் கண்ணா. இப்போது இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பு, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு, அதோடைய 7வது கூட்டம் இப்போது புதுடெல்லியில் நடைபெற்றது. இதில் தான் இந்த அமைப்புடைய தலைமை இயக்குநராக ஆஷிஷ் கண்ணா அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. 2024 ஆண்டுலேருந்து 2026 ஆண்டு வரைக்கும் இந்த கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு நம்ம இந்தியா, துணை தலைமை பிரான்ஸ் நாடு. இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படிங்கிறது 2015 ஆண்டு நவம்பர் 30 தொடங்கியிருந்தாங்க. இது என்ன கூட்டமைப்பு அப்படின்னா இந்த கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடையில இருக்கிற நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இது. ஏன்னா அங்கே தான் சூரிய ஒளி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே தான் அதிகமான சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ண முடியும். அப்போ அந்த ஒரு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த ஒரு கூட்டமைப்பு. இதோடைய தலைமையகம் ஹரியானாவுடைய குருகிராமில் இருக்குது. இது நம்ம குருகிராமில் இருக்கிறனால, அதாவது இது நம்ம இந்தியாவில் இருக்கிறனால இது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போ புதிதாக தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா
ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அல்லது நேரடியான கிளாஸஸ்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நேரடியாக நீங்கள் கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா சென்னையில் அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, இதை தவிர வீக்கெண்ட் பேட்சஸ் கூட நம்ம இன்ஸ்டியூட்டில் அவைலபிளாக இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது இனி கான்ஃபரன்ஸ், சில மாநாடுகள் பற்றி பார்க்கலாம். G20 அமைப்பின் 19வது உச்சி மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இது பாருங்கள், G20 கூட்டமைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டமைப்பு. இதோடைய 19வது மாநாடு இப்போ இது பிரேசிலுடைய ரியோ டி ஜெனீரோ நகரில் தான் நடைபெற்றது. இதில் இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த ஆண்டு G20 கூட்டமைப்புக்கு தலைமை தாங்குகிற நாடு பிரேசில். அதனால தான் இந்த ஒரு மாநாடு பிரேசில் நாட்டில் நடைபெற்றது. பிரேசில் நாட்டுடைய அதிபர் லுலா டா சில்வா அப்படிங்கிறவர் போன ஆண்டு 18வது G20 உச்சி மாநாடு நம்ம டெல்லியில் தான் நடைபெற்றது. 2023 ஆண்டு நடைபெற்றது. அப்போ தான் 2023 ஆண்டில் தான் ஆப்பிரிக்க ஒன்றியத்தை நம்ம G20 கூட்டமைப்பில் இணைத்திருந்தோம். இப்போது அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்த G20 கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்குகிற நாடு தென்னாப்பிரிக்கா. ஓகே, அடுத்தது 2வது யுனெஸ்கோ IOC உலகளாவிய சுனாமி கருத்தரங்கம் தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் இந்தோனேஷியா. இதில் IOC அப்படின்னா இன்டர் கவர்மெண்டல் ஓஷியோனோகிராஃபிக் கமிஷன் அப்படிங்கிறது, யுனெஸ்கோ அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியும், யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற 24 கடலோர கிராமங்களுக்கு யுனெஸ்கோ சுனாமி தயார் நிலை அங்கீகாரம் வந்து வழங்கியிருக்காங்க. இதனால் என்ன பண்ணனாங்க அப்படின்னா இங்கே வந்து சுனாமி வர்றதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் அங்கே வந்து சுனாமிக்கு அவங்க தயாராக இருக்கிறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் அவங்க வந்து வழங்க போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள், திடீர்னு வந்து அடுத்த வருஷம் அவங்களுக்கு சுனாமி வருது அப்படின்னா அவங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகள் வந்து அங்கே வழங்குவாங்க. யுனெஸ்கோவுக்கு ஒரு இலக்கு இருக்குது, என்னென்னா 2030 ஆண்டுக்குள்ளாடி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையுமே, அதாவது சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற கடல் பகுதி இருக்கிற எல்லா நாடுகளையுமே 100% சுனாமிக்கு தயாராக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு யுனெஸ்கோ அமைப்பிற்கு இருக்குது. அடுத்தது 11வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் கோலாலம்பூர். கோலாலம்பூர் அப்படிங்கிறது மலேசியாவுடைய தலைநகர். இங்கே தான் இந்த நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கினது மலேசியாவுக்கான இந்திய தூதரான BN ரெட்டி அப்படிங்கிறவர். இதற்கான தொடக்கம் யார் பண்ணி வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் வந்து போய் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைவுரையாற்றினவர் தமிழக சட்டப்பேரவை தலைவரான அப்பாவு அவர்கள். உலக தமிழர் பொருளாதார முதல் மாநாடு முதல் முறையாக இது 2009 ஆண்டு சென்னையில் தான் நடைபெற்றது. இப்போ பார்த்தீங்கன்னா 11வது மாநாடு கோலாலம்பூரில் நடந்திருக்கு. அடுத்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. COP29 மாநாடு தற்போது எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பாகு. அதாவது ஐநா சபையுடைய 29வது காலநிலை மாநாடு அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இங்கிலீஷில் யுனைடெட் நேஷன் கிளைமேட் சமிட் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா COP29 அப்படின்னு கூட சொல்கிறாங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகேவா, இது இப்போ எங்கே நடந்தது அப்படின்னா அஜர்பைஜானுடைய தலைநகரான பாகுவில் தான் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இணைந்து நம்ம எப்படி இந்த உலகத்துடைய காலநிலை மாறுபாடை டேக்கிள் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாநாடு தான் இது. ரொம்ப முக்கியமான மாநாடு. நம்ம என்விரான்மெண்ட், நம்ம சுற்றுச்சூழல் தொடர்பான கொஸ்டின்லேயே முதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் அப்படின்னா அது இதுதான். சரியா, இப்போ பாருங்கள், இது இந்த ஆண்டில் நவம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இந்த COPயில் முதல் மாநாடு 1995 ஆண்டு ஜெர்மனியுடைய தலைநகரான பெர்லினில் தான் நடைபெற்றது. அடுத்தது போன ஆண்டு COP 28வது மாநாடு நடைபெற்றது. அது ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது முதலாவது ஆசிய புத்த மத உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறையாக ஏஷியன் புத்திஸ்ட் சமிட் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இது நம்ம டெல்லியில் தான் நடந்திருக்கு. இப்போது குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு இதை அவங்க தொடங்கி வைத்திருந்தாங்க. இதை நடத்தின அமைப்பு சர்வதேச பௌத்த கூட்டமைப்பு, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம், இவங்க 2 பேரும் இதை இணைந்து நடத்தியிருக்காங்க. இந்த மீட்டிங்குடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆசியாவை வலுப்படுத்துவதில் புத்த தர்மத்தின் பங்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது 67வது காமன்வெல்த் பாராளுமன்ற மாநாடு இப்போ நடைபெற்றது. எங்கே அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய சிட்னி நகரில் தான் நடைபெற்றது. இது வந்து நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. ஓகேவா, இது வந்து இந்த டேட்டெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்களா, எந்த டேட்டில் நடந்தது அப்படிங்கிறது கேட்பாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. ஆனால் சும்மா உங்களுடைய புரிதலுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம்.
ஓகே, இதில் தமிழக சட்டப்பேரவை தலைவரான அப்பாவு அவர்கள் வந்து கலந்து கொண்டார். இவருடன் நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டப்பேரவை செயலர் சீனிவாசன், அப்புறம் கூடுதல் செயலர் சுப்பிரமணியம், இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க. அடுத்தது 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா இப்போ நடைபெற்றது. இது பாருங்கள், திரைப்பட விழா அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். இங்கே நீங்கள் வந்து சினிமா லவ்வராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் இந்த திரைப்பட விழாவுக்கு போய் பார்க்கணும். இங்கே எப்படி நடக்கும் அப்படின்னா, காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு 7 மணி 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் போடுவாங்க. அந்த படம் எந்த மாதிரி சாதாரண படம்லாம் இருக்காது, அது உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கும். அதை போட்டு வந்து காட்டுவாங்க. அந்த படம் முடிந்த உடனேயே அந்த படத்துடைய இயக்குனர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர், அப்புறம் நடிகர் நடிகைகள், இவங்க எல்லாருமே வருவாங்க. நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஒரு சீன் வச்சிங்க, இந்த கருத்தாக்கம் உங்களுக்கு எப்படி உருவாகின்றது, அந்த மாதிரி சில டாப்பிக்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். இது காலையில் இந்த மாதிரி ஒரு படம், இதே மாதிரி மதியம் ஒரு படம், அப்புறம் ஈவினிங் ஒரு படம், அதுக்கப்புறம் நைட்டு ஒரு படம், இந்த மாதிரி ஒரு நாளே 4-5 படங்கள் வந்து போடுவாங்க. அது எல்லாமே உலகத்துடைய தலை சிறந்த படங்களாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் முழுவதுமே இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, சில கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். டிக்கெட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1500லேருந்து 2500 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஓகேவா, இப்போ பாருங்கள், இது 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா அப்படிங்கிறது கோவாவுடைய பனாஜியில் தான் நடைபெற்றது. இந்த நவம்பர் 20ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் தீம் என்ன இந்த ஆண்டில் அப்படின்னா, யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் த ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படிங்கிறது. அதாவது ரொம்ப இளமையான ஃபிலிம் மேக்கர்ஸ் அப்படின்னா யார்? இந்த படத்தை தயாரிக்கிறவங்க, அப்புறம் வந்து படத்தை இயக்கிறவங்க, இந்த மாதிரி படத்தை ஸ்க்ரீன் ரைட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் தான் ஃபிலிம் மேக்கர்ஸ். இந்த ஃபியூச்சர் இஸ் நவ் அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது, இப்போ தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இதில் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருந்தாங்க. யாருக்கு அப்படின்னா பிலிப் நோயிஸ் அப்படிங்கிறவருக்கு. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இந்த இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1952ஆவது ஆண்டுலேருந்து நடைபெற்றுருக்கு. அடுத்தது ஸ்டார்ட் அப் சென்னை செய்க புதுமை நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையில் ஐஐடி மெட்ராஸில் தான் இது நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் தொடங்குவாங்கல்ல, அவங்களுக்கு ஆலோசனை வழங்குகிற ஒரு கருத்தரங்கம் மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நம்ம தமிழ்நாட்டிற்கு ஒரு இலக்கு இருக்குது. என்னென்னா 2030ஆவது ஆண்டுக்குள்ளாடி தமிழ்நாடுடைய பொருளாதாரத்தை $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் இது. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு மிஷன் இதற்காக தான் தொடங்கியிருந்தாங்க. 2021ஆவது ஆண்டு இதை தொடங்கியிருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதற்கு வேறு ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னா டான்சிம் அப்படிங்கிறது. டான்சிம் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவா டிஎன் மிஷன் 2021 அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாடு இதை வந்து 2021 தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதான் சொல்ல வரோம். ஓகேவா, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவா டிஎன் மிஷன் அப்படிங்கிறது தான் இதோடைய விரிவாக்கம். இது நமக்கு தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகே, இதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா டான் சீடு வழங்குவாங்க. டான் சீட் அப்படின்னா விதைகள் கிடையாது, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. அதாவது ஏதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்குறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்க அதுக்கான பணம் வந்து வழங்குவாங்க. ஓகே, அப்போது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் ஆரம்பக்கட்ட ஆதார் நிதி அப்படிங்கிறது தான் இதோடைய தமிழ் பெயர். அடுத்தது ரேங்கிங் பார்க்கலாம். ரேங்கிங் இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரேங்கிங்கில் யார் யார் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவில் அதிக நன்கொடை வழங்குபவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் சிவநாடார். இதில் பாருங்கள், நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக நன்கொடை வழங்குறதில்ல முதலிடத்தில் இருக்கிறவர் HCL நிறுவனத்தை சேர்ந்த சிவநாடார். 2வது இடத்துல இருக்கிறது ரிலையன்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த முகேஷ் அம்பானி. இவங்க எல்லாருமே கல்வித்துறைக்கு தான் அதிகமாக நன்கொடை வழங்குறாங்க. அதிகமாக கொடை வழங்குற மகளிர் பட்டியலில் முதலிடம் பிடித்தது இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை சேர்ந்த ரோஹிணி நிலக்கேனி அப்படிங்கிறவங்க. இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈதல் கியூ ஹுருன் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். அடுத்தது, வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதத்தில் அதிகம் உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் சிக்கிம். இதில் பாருங்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள் சதவீதம் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் 2017-18 22% பெண்கள் மட்டும்தான் வேலைக்கு போயிருந்தாங்க. ஆனால் 2023-24 40.3% பெண்கள் வேலைக்கு போயிருக்காங்க. 2023-24 அதிகமாக வேலைக்கு செல்லும் பெண்கள் இதில் முதலிடம் பிடித்தது சிக்கிம், 2வது இடம் பிடித்தது மேகாலயா, 3வது இடம் பிடித்தது அருணாச்சல பிரதேசம். ஓகேவா. அடுத்தது, இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரான மன்சுக் மாண்டவியா வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, 1993 முதல் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யும் போது ஏற்பட்ட உயிரிழப்புகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது?
இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இது பாருங்கள், 1993 இப்போ வரைக்கும் கணக்கெடுத்திருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 253 பேர் கழிவுநீர் தொட்டியை வந்து இந்த மாதிரி சுத்தம் பண்ணும்போது இறந்துருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது குஜராத். 3ஆம் இடம் பிடித்தது உத்தரப்பிரதேசம். நம்ம இந்த முதலிடத்தை மட்டும் மெயினாக பார்த்துக்கலாம். மனித கழிவுகளை மனிதர்களை கொண்டே அள்ளுவது தடை சட்டம் 2013 கொண்டு வந்திருந்தாங்க. இதோடைய அடிப்படையில் யாராவது ஒருத்தங்க இந்த செயல்பாட்டில் யாரையாவது ஈடுபடுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்குவாங்க. அதே மாதிரி 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிப்பாங்க. அடுத்தது, பருவநிலை மாற்ற நடவடிக்கை செயல்திறன் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 10. இது என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகள்லாம் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, காலநிலை மாறுபாடு இருக்குல்ல, அதை சமாளிக்கிறதுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க. நிறைய மரம் நடுறாங்க, அப்புறம் நிறைய புகையெல்லாம் வராமல் பார்த்துக்கிறாங்க, அப்புறம் வந்து சுற்றுச்சூழலை ரொம்ப தூய்மையாக பராமரிக்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது மொத்தமாக 60 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. இதில் இந்தியா 10வது இடத்துல இருக்கிறோம். 4வது இடத்துல இருக்கிறது டென்மார்க். அப்போ முதல் 3 இடங்களில் எந்த ஒரு நாடுகளுமே இடம் பெறலை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 100க்கு 90க்கு மேலே மதிப்பெண் பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 இடங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் அவங்க 4வதுலேருந்து தான் ரேங்கிங்கே ஆரம்பிக்கிறாங்க. இதை வெளியிட்ட அமைப்பு ஜெர்மன் வாட்ச், நியூ கிளைமேட் இன்ஸ்டியூட், அப்புறம் அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் நெட்வொர்க் இன்டர்நேஷனல், இந்த மாதிரி 3 அமைப்புகள் சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. இது அவங்க எங்கே வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, ஐநாவுடைய பருவநிலை மாநாடு இப்போ நம்ம பார்த்துருந்தோம்ல, பாகு நகரில் அஜர்பைஜானில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு, அதில் தான் இதை வெளியிட்டாங்க. அடுத்தது, நிலையான வர்த்தக குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 23. இது வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டது கிடையாது. ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி, அப்புறம் சமூகமும் முன்னேறுதா, அப்புறம் அங்கே சுற்றுச்சூழலும் சிறப்பாக இருக்கா அப்படிங்கிற வைத்து சுற்றுச்சூழல் மீத்தன்மை, இந்த 3ஐயும் வைத்து ஆய்வு பண்ணுறது தான் இந்த நிலையான வர்த்தக குறியீடு. இதில் இந்தியா 23வது இடத்துல இருக்கிறோம். முதலிடம் பிடித்தது நியூசிலாந்து. ஓகே, இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹின்ரிச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அமைப்பும் ஐஎம்டி அப்படிங்கிற அமைப்பு, ஐஎம்டி அப்படின்னா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு சேர்ந்து வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட். அடுத்தது, டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு இன்டர் டிசிப்ளினரி சயின்ஸ் ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னா 2 சயின்ஸை இணைத்து ஒரே சயின்ஸாக படிக்கிறோம்ல, அதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பயாலஜி அப்புறம் கெமிஸ்ட்ரி 2ஐயும் இணைத்து பயோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சயின்ஸ் இருக்குல்ல, அதுதான் இன்டர் டிசிப்ளினரி. இந்த மாதிரி சயின்ஸில் சிறப்பாக பயிற்றுவிக்கிற கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது நம்ம அண்ணா பல்கலைக்கழகம். அதுவே இது உலக அளவில் 42வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் 2வது இடத்துல இருக்கிறது விஐடி யூனிவர்சிட்டி. இந்த ரிப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டனை சேர்ந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற இதழ் வெளியிட்ட ரிப்போர்ட். அடுத்தது, நேஷனல் நியூஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். எங்கு அமைந்துள்ள புலிகள் காப்பகம் இந்தியாவின் 56வது தேசிய புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். இது பாருங்க, ஆப்ஷன் ஏல இருக்கிறது சண்டிகர், அது வேற, அது ஒரு யூனியன் பிரதேசம். சத்தீஸ்கர் அப்படிங்கிறது ஒரு மாநிலம். ஓகேவா? இப்போ அங்கே இருக்கிற ஒரு புலிகள் காப்பகத்தை இந்தியாவுடைய 56வது தேசிய புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. இதோடைய பேர் என்ன அப்படின்னா குரு காசிதாஸ் தாமோதர் பிங்லா புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது. இது இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய புலிகள் காப்பகமாக இப்போ இருக்கு. அப்போ முதல் மிகப்பெரியது எது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கிற நாகார்ஜுனா சாகர் ஸ்ரீசைலம் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது. 2வது மிகப்பெரியது எது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்கிற மனாஸ் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது. மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாற்றுத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் அப்படிங்கிறவர். அடுத்தது, பயணிகள் பாதுகாப்பை மேம்படுத்த ரயில்வே அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் சன்ரக்ஷா. இதில் ஆப்ஷன் 1 பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க, சுரக்ஷா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. ஆனால் நமக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது சன்ரக்ஷா அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு செயலியை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு மற்றும் தகவல் பகுப்பாய்வு, இதன் மூலமாக பேசஞ்சர்ஸுடைய டீட்டெயிலை வந்து சேகரிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு கோச்சில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க, எத்தனை பெண்கள் இருக்காங்க, இந்த பேசஞ்சர் வந்து எத்தனை வயசில் உள்ளவங்க அப்படிங்கிறது எல்லாமே சேகரிப்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே சேகரிப்பாங்க. இதை வைத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில்வே பாதுகாப்பு படை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது, விண்வெளியில் அமையவுள்ள இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் எது? இதற்கான ஆன்சர் MOITD. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஹைதராபாத்தை சேர்ந்த டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியா சார்பில் முதல் முறையாக விண்வெளியில் ஒரு ஆய்வு மையத்தை அமைக்க போகிறாங்க. இது AI ஆய்வு மையம். ஓகேவா? இதோடைய பேர் MOITD அப்படிங்கிறது. இதோடைய விரிவாக்கம் மை ஆர்பிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது. தமிழில் சுற்றுப்பாதை உள்கட்டமைப்பு தொழில்நுட்ப விளக்க மாதிரி அப்படிங்கிறது.
இதை பிஎஸ்எல்வி C60 ராக்கெட் மூலமாக அவங்க விண்ணில் செலுத்த போகிறாங்க. இப்போ இதில் ஆய்வு பண்ணுவாங்கல்ல, இந்த தகவல் எல்லாமே நமக்கு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆர்பிட்டர் லேப் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் பார்க்கலாம், ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இந்த ஆர்பிட் லேப் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அடுத்தது, மனிதனை மையமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு மையத்தை தொடங்கிய நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் IIT மெட்ராஸ். இதோடைய பேர் பாருங்கள், சாய் அப்படிங்கிறது தான். அதனால தான் இது சாய் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி பார்க்கலாம். இப்போது ஏஐ வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வேலை போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐயை வைத்து மனிதர்களை எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால் ஏஐ வந்த உடனே எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் சிலருக்கு வேலை போனாலும் அவங்களுக்கு இன்னும் வேறு சில வேலைகள் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போது சாய் இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஃபார் ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐ அப்படிங்கிறது தான். இதை உருவாக்கின அமைப்பு IIT மெட்ராஸ் கீழே இருக்கிற பிரவர்த்தக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணும் அப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 5.0 அப்படிங்கிற கொள்கை, தொழில்துறை 5.0 அப்படிங்கிற கொள்கைக்கு உதவுற வகையில் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மனிதர்களுடைய ஆற்றலை செயற்கை நுண்ணறிவு மூலமாக பெருக்க போகிறாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இது பாருங்கள், இது இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம், அதாவது மியூசியம். அதே நேரம் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா அப்படிங்கிறது ஏற்கனவே திறந்துட்டாங்க, அதையுமே நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்குறது அருங்காட்சியகம், மியூசியம் தான். இதை ஹரியானாவில் திறந்திருக்காங்க. ஹரியானாவில் சோனிபட்டில் OP ஜிண்டால் சர்வதேச பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குது. அங்கே தான் இதை திறந்திருக்காங்க. இது திறந்து வைத்தது நம்முடைய மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா அவர்கள் திறந்து வைத்தார். நமக்கு 1949 ஆண்டு நவம்பர் 26 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். அப்போ இந்த ஆண்டு, அதாவது 2024 ஆண்டு பார்த்திங்கன்னா 75வது ஆண்டு விழாவை நம்ம கொண்டாடி இருந்தோம். இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிராவுடைய புனேல தான் திறந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு கூட கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகலாம். நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் கூட நீங்கள் பாருங்கள். சரியா? ஓகே, அடுத்தது, ககன்யான் திட்டத்தில் தரையிறங்கலுக்கு இஸ்ரோ எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், ASA அப்படின்னா ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இதற்காக அப்படின்னா ககன்யான் திட்டத்திற்காக தான். ககன்யான் திட்டம் அப்படின்னா என்ன? நம்ம இந்தியாவிலேருந்து முதல் முறையாக விண்வெளிக்கு மனிதர்களை கொண்டு செல்கிற திட்டம் தான் இது. மனிதர்களை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பத்திரமா அவங்கள கொஞ்ச நேரம் அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டிகிட்டு வரது தான் இந்த திட்டத்துடைய நோக்கம். இதில் இந்த விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி வழங்குறது ரஷ்யா நாடு. இதில் 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அப்புறம் சுபான்ஷு சுக்லா. இவங்க 4 பேருமே தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் இவங்க தரையிறங்கணும்ல, அதற்காக தான் ஆஸ்திரேலியா கூட இஸ்ரோ வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் பயன்பாட்டிற்கான அனுமதி விண்ணப்பிக்க மத்திய அரசு அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் புகு நீர். இது என்ன அப்படின்னா, இப்போ யாராவது நிலத்தடி நீரை பயன்படுத்தணும் அல்லது ஏதாவது நிறுவனங்கள் நிலத்தடி நீரை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஆப் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கலாம். சரியா? அனுமதி வாங்கிறதுக்காக. இதை உருவாக்கின அமைப்பு மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் மற்றும் தேசிய தகவல் மையம். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா CR பாட்டில் அப்படிங்கிறவர். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர். இது வந்து எக்ஸாமில் முக்கியமாக கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் தெரியும், உள்துறை அமைச்சர் தெரியும், சுகாதாரத்துறை அமைச்சருடைய பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறது இந்த ஜல்சக்தி துறை அமைச்சகத்தை பற்றி தான். அதனால் இந்த அமைச்சருடைய பேர் தெரிஞ்சுங்க. அது CR பாட்டில் அப்படிங்கிறவர் தான் இவர். அடுத்தது, தற்போது பிரசார் பாரதி அறிமுகம் செய்த OTT செயலி எது? இதற்கான ஆன்சர் வேவ்ஸ். இப்போ பிரசார் பாரதி அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. இவங்க கீழே தான் தூர்தர்ஷன், அப்புறம் பொதிகை, அப்புறம் வந்து இந்த ஆல் இந்தியா ரேடியோ, இந்த நிறுவனம் எல்லாமே இருக்குது. இது மத்திய அரசுடைய ஒரு நிறுவனம் தான் இது இப்போ OTT பிளாட்ஃபார்ம் ஒன்று வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து வேவ்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரி அவங்களுமே ஒரு OTT வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய பேர். அடுத்தது, எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அசாம். அசாமில் இருக்கிற கரீம்கஞ்சை ஸ்ரீபூமி அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான கேள்வி, நம்ம அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகர் இருக்குல்ல, போர்ட் பிளேயர், அதோடைய பெயரை என்னவா மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது,
தற்போது உருவான ஃபெஞ்சால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இந்த பெயருக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. இந்த புயல் எங்கே உருவாகியிருந்தது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் உருவாயிருந்தது. இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா இது பல்வேறு பகுதிகளை பயங்கரமாகவே தாக்கிட்டு போயிட்டு, ஓகே, புதுச்சேரி, அப்புறம் வந்து செங்கல்பட்டு, இந்த பகுதிகளெல்லாம் பயங்கரமாக தாக்கியிருந்தது. அப்புறம் திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாயிருந்தோம் நம்ம. அடுத்தது GSAT-N2 என்ற இந்தியாவின் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் SpaceX. இப்போது GSAT அப்படின்னா ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது தான். இது இஸ்ரோவுடைய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். இதோடைய எடை 4700 கிலோ. இதை SpaceX நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருக்கோம். இது SpaceX நிறுவனம் தான் செலுத்தியிருக்காங்க. இதற்காக நம்மளுடைய ராக்கெட் மூலமாக அல்லாமல் SpaceX நிறுவனத்துடைய ராக்கெட் மூலமாக நம்ம இதை விண்ணில் செலுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய எடை 4700 கிலோ. நம்மக்கிட்ட இருக்கிற அதிகபட்ச திறன் கொண்ட ராக்கெட் LVM-3. அதனால் 4000 கிலோ இடையை தான் சுமந்து செல்ல முடியும். அதனால தான் நம்ம ஃபால்கன் 9 வழியாக இதை விண்ணில் செலுத்தியிருக்கோம். அடுத்தது எந்த நாட்டின் ஒல்லோங்கோங் பல்கலைக்கழகம் குஜராத்தில் கிளை வளாகத்தை திறந்தது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குஜராத்தில் கிஃப்ட் நகரம் அப்படின்னு ஒரு நகரம் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இதை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. கிஃப்டுடைய விரிவாக்கம் குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி அப்படிங்கிறது தான். இப்போது நம்ம இந்தியாவுக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்னென்னா நம்ம இந்தியாவுடைய சிறந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, IIT மெட்ராஸ், IIT மாதிரிப்பட்ட பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குல்ல, இதோடைய IIT அப்படிங்கிறது பல்கலைக்கழகம் கிடையாது, ஒரு கல்வி நிறுவனம், ஓகேவா. இந்த மாதிரி முக்கியமான கல்வி நிறுவனங்களுடைய கிளை வளாகத்தை வெளிநாட்டில் திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏம் இருக்குது. அதே மாதிரி வெளிநாட்டில் பெரிய கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அதோடைய கிளை வளாகங்களை இந்தியாவில் திறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏம் நமக்கு இருக்குது. அதோடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதல் பல்கலைக்கழகத்தை முதல் முறையாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய டீகன் பல்கலைக்கழகம் இதோடைய கிளை வளாகத்தை இந்த ஆண்டுடைய ஜூலை மாதம் கிஃப்ட் நகரில் தான் திறந்திருந்தாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் DRDO. ஹைப்பர்சோனிக் மிசைல் இது ரொம்ப ரொம்ப வேகமான மிசைல். அதாவது சவுண்ட் இருக்குல்ல, அதை விட 5 மடங்கு வேகத்தில் பாயக்கூடுற மிசைல் தான் இது. இதை இவங்க இப்போ பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஒடிசா கடற்கரையில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தீவு இருக்குது, அங்கே தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, அதாவது DRDO இருக்காங்கள்ல, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்தது தற்போது பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் யாருக்காக அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் மாணவர்கள். இது பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் இணைகிற மாணவர்களுக்கு எந்த ஒரு பிணையும் இல்லாமல், எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கல்வி கடன் வழங்குகிற ஒரு திட்டம் தான் இந்த வித்யாலட்சுமி திட்டம் அப்படிங்கிறது. ஓகே, இது மாணவர்களுக்கு கல்வி கடன் பெற வழிவகுக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்திற்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. இதில் யார் பயன்பெறுவாங்க அப்படின்னா நாட்டுடைய தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுற மாணவர்களுக்கு தான் இந்த ஒரு திட்டம். அதாவது நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய காலேஜ், அப்புறம் பெரிய யூனிவர்சிட்டியில் படிப்பாங்கள்ல, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். இதில் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்புடைய 860 சிறந்த நிறுவனங்களில் சேர்க்கை பெறுற மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும். இதில் பிணையோ அல்லது உத்தரவாத கையொப்பமோ இன்றி வங்கி மூலமாக கடன் பெறலாம். இதில் ரூபாய் 7.5 லட்சம் வரைக்கும் கடனில் 75% உத்தரவாதம் மத்திய அரசே கொடுக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்னால கடன் வாங்கிட்டு கட்ட முடியலை அப்படின்னா அதில் 75% காசு கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 10 லட்சம் வரையிலான கல்வி கடனுக்கு 3% வட்டி மானியமும் கிடைக்கப்படும். அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் 10% வட்டி அப்படின்னா இவங்களுக்கு 7% தான் வட்டி. இதில் ஆண்டுக்கு 1 லட்சம் மாணவர்களுக்கு வழங்க போகிறாங்க. இதில் இன்னொரு தகுதி இருக்குது, என்ன அப்படின்னா குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இது பொருந்தும். ஓகேவா. அடுத்தது எங்கு ஆற்றல் மையத்தை அமைக்க இந்தியா பிம்ஸ்டெக் அமைப்புடன் ஒப்பந்தம் செய்தது? இதற்கான ஆன்சர் பெங்களூரு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆற்றல் மையம் இது கர்நாடகாவுடைய பெங்களூரில் அமைக்க போகிறாங்க. இதை பிம்ஸ்டெக் அமைப்பு அமைக்க போகிறாங்க. இதற்காக ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. பிம்ஸ்டெக் அப்படிங்கிற அமைப்பு பார்த்திங்கன்னா வங்காள விரிகுடா கடல் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் இந்த பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது. இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டாரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது. தமிழில் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இது 1997 தொடங்கியிருந்தாங்க.
இதோடைய பொதுச் செயலாளராக இப்போ இருக்கிறவர் இந்திராமணி பாண்டே அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த முதல் பொதுச் செயலாளர் இந்த அமைப்பிற்கு இவர் தான். இந்த பிம்ஸ்டெக் அமைப்புடைய தலைநகர் வந்து வங்காளதேசத்துடைய தலைநகரான டாக்காவில் தான் இருக்குது. அடுத்தது, மதம் மாறியவர்களுக்கு பட்டியல் இனத்தவர் அங்கீகாரம் வழங்குவது குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் கேஜி பாலகிருஷ்ணன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க இந்து மதத்தில் இருக்காங்க, அவங்க இஸ்லாமிய மதத்திற்கு மாறிட்டாங்க அல்லது கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன். அவங்க ஏற்கனவே எஸ்சியாக இருக்காங்க, அதாவது எஸ்சி கேட்டகரியில் வராங்க அப்படின்னா அவங்க இந்து மதத்திலேருந்து இஸ்லாமிய மதத்திற்கோ அல்லது இந்த கிறிஸ்டின் மதத்திற்கோ மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த எஸ்சி அங்கீகாரம் வந்து கிடைக்காது, அவங்க அதோட எஸ்சியாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் சீக்கிய மதத்தையோ அல்லது புத்த மதத்தையோ அவங்க தழுவுனாங்க அப்படின்னா அவங்க அந்த எஸ்சி அங்கீகாரம் அவங்களுக்கு வந்து கண்டினியூ தான் ஆகும், ஓகேவா, அப்படியே தொடரும். அப்போது இது குறித்து விசாரணை பண்ணுறதுக்காக ஒரு ஆணையம் உருவாக்கியிருந்தாங்க. 2022 ஆண்டு அக்டோபர் 6ஆம் தேதி உருவாக்கியிருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது மதம் அப்படின்னா என்ன, நான் எந்த கடவுளை விரும்புகிறேன் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறதுக்கான உரிமை எனக்கு. நான் இந்து மதத்தில் இருக்கும்போது நான் வந்து இந்து கடவுள்களை வந்து விரும்புகிறேன், நான் அவங்கள வந்து வழிபடணும்னு நினைக்கிறேன். அதே நேரம் நான் இஸ்லாமிய மதத்துக்கு மாறும்போது நான் வந்து இஸ்லாமிய கடவுளை வந்து வழிபடணும்னு விரும்புகிறேன். இதுதானே வித்தியாசம். அதற்காக எதுக்கு நீங்கள் வந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் அந்த எஸ்சி அங்கீகாரத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது குறித்து ஆய்வு பண்ணுறதுக்காக தான் ஒரு ஆணையம் உருவாக்கியிருந்தாங்க. இது கேஜி பாலகிருஷ்ணன் தலைமையிலானது தான் இந்த ஒரு ஆணையம். இவர் வந்து முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. இப்போ இந்த ஆணையத்துடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. 2025 ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. மத்திய சமூக நீதி மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வீரேந்திரகுமார், இந்த துறை அமைச்சரும் ரொம்ப முக்கியமானவர் தான். அடுத்தது, இந்தியாவின் முதல் அனலாக் விண்வெளி மையத்தை இஸ்ரோ எங்கு அமைத்தது? இதற்கான ஆன்சர் லடாக். லடாக் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம், அங்கே இருக்கிற லேல தான் இதை அமைத்திருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, வேட்டு கிரகத்தில் இருக்கிற மாதிரி சுற்றுச்சூழல் அமைத்து அங்கே வந்து ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதை இஸ்ரோ அமைப்பு தான் உருவாக்கியிருந்தாங்க. ஆனாலும் இது பல்வேறு அமைப்புகளுடைய கூட்டு முயற்சி. எந்தெந்த அமைப்புகள் அப்படின்னா, இஸ்ரோவுடைய ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் அப்படிங்கிற அமைப்பு, அப்புறம் ஆகாஷ் ஸ்பேஸ் ஸ்டுடியோ, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் லடாக், அப்புறம் வந்து ஐஐடி பாம்பே, அதுக்கப்புறம் லடாக் அட்டானமஸ் ஹில் டெவலப்மெண்ட் கவுன்சில், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளுடைய கூட்டு முயற்சி தான் இந்த ஒரு அமைப்பு. அடுத்தது, 10வது இந்திய சர்வதேச அறிவியல் விழா வந்து நடைபெற்றது எங்கே அப்படின்னா, அஸ்ஸாமுடைய ஐஐடி கவுஹாத்தியில் தான் நடைபெற்றது. இது நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, இந்தியாவை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த உலகளாவிய உற்பத்தி மையமாக மாற்றுதல் அப்படிங்கிறது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமுக்கான கிளாஸுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸே இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸே இருக்குது, ரெகுலர் பேட்சஸ் இருக்குது, அதே மாதிரி வீக்கெண்ட் பேட்சஸே இருக்குது. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, தமிழ்நாடு தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். தற்போது எங்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பில் காலணி உற்பத்தி தொழிற்சாலை அமைய அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் மகிமைபுரம். இந்த மகிமைபுரம் அப்படிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே தான் இந்த காலணி உற்பத்தி தொழிற்சாலை வந்து அமைக்க போகிறாங்க. 130 ஏக்கர் மதிப்பில் ரூபாய் 1000 கோடி மதிப்பில் இதை உருவாக்குறாங்க. தைவான் நாட்டை சேர்ந்த டீன் ஷூஸ் அப்படிங்கிற நிறுவனத்துடைய காலணிகளை உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழிற்சாலை தான் இது. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் வந்து அடிக்கல் நாட்டியிருந்தார். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். மாற்றுத்திறனாளிகளுக்கான விழுதுகள் சேவை மையத்தை முதல்வர் ஸ்டாலின் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது விழுதுகள் அப்படிங்கிற ஒரு சேவை மையம் மாற்றுத்திறனாளிகளுக்காக சென்னையில் தொடங்கி வைத்திருக்காங்க. சென்னையில் சோழிங்கநல்லூரில் கண்ணகி நகரில் தான் இதை தொடங்கி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் பேச்சு பயிற்சி, அப்புறம் இயன்முறை, செயல்முறை, உளவியல், இந்த மாதிரி பல்வேறு விதமான சேவைகளை ஒரே இடத்துல வழங்கணும் அப்படிங்கிறதான் இதோடைய நோக்கம். இது தமிழ்நாட்டுடைய முதல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு சேவைகள் வழங்குகிற சேவை மையம். இதை உலக வங்கியுடைய உதவியின் மூலமாக தான் நம்ம செயல்படுத்துகிறோம். தமிழ்நாடு முழுவதுமே இதே மாதிரி 273 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் வந்து அமைக்கப்பட உள்ளன அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தற்போது எங்கு ஔவையார் மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் நாகை.
நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் பக்கத்தில் துளசியாப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் இதற்கான அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இங்கே தான் ஔவையார் மணி மண்டபம் வந்து அமையவர் இருக்குது. அடுத்தது முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிற ஒரு இடம். இது சென்னையில் குளத்தூரில் வந்து திறந்திருக்காங்க. குளத்தூரில் ரூபாய் 2.85 கோடி மதிப்பில் திறந்திருக்காங்க. இது ஒரு பகிர்ந்த பணியிடை மையம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கட்டடத்தில் தரைத்தளம் இருக்கும், அப்புறம் வந்து 2 தளங்கள் இருக்குது. இதில் இந்த தரைத்தளம் இருக்குல்ல, இங்கே தான் வந்து பகிர்ந்த பணியிடை சேவை வந்து வழங்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஒரு 50,000 சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை அப்படின்னா, உங்கள் வீட்டில் நெட்டு வசதி கரெக்டாக இல்லை, அல்லது உங்ககிட்ட வந்து கம்ப்யூட்டர் வசதி கரெக்டாக இல்லை அப்படின்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே போகலாம். இங்கே போய் வந்து ஒரு நாள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைப்பட்ட நாள் அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பணியிடத்தை பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சின்ன கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அங்கே வந்து ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கர்ஸ். அப்படின்னா நீங்கள் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே வாடகை இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கே பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு நபர் அரை நாள் பயன்படுத்த 50 ரூபா மட்டும்தான். அதே நேரம் முழு நாளுக்கு ஒரு நபருக்கு 100 ரூபா மட்டும்தான். மாதம் முழுவதுமே ஒருத்தர் பணியாற்றுறதுக்கு ரூபாய் 2500 மட்டும்தான் கட்டணமாக செலுத்த வேண்டியது இருக்கும். அப்போ ரொம்ப குறைந்த விலையிலேயே அரசு சார்பில் இந்த முதல்வர் படைப்பகத்தை அமைத்து கொடுக்குறாங்க. அடுத்தது, தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்க தற்போது எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் கோவை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோவை மாவட்டத்தில் தந்தை பெரியார் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் அமைக்க போகிறாங்க. காந்திபுரத்தில் அனுப்பர்பாளையம் கிராமத்தில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது, வெம்பக்கோட்டை அகழாய்வுத்தளம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒரு அகழாய்வுத்தளம் இது. இங்கே நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. இது வைப்பாறு இருக்குல்ல, அதோடைய பகுதியில் தான் அமைந்திருக்கு. 0.15 கிராம் எடையுள்ள தங்கத்தால் ஆன மணி இப்போ ஒன்று கிடைத்திருக்கு. இதே போல் ஜாஸ்பர், சார்ட் கற்கள் கூட நமக்கு கிடைத்திருக்கு. வைப்பாற்றுடைய வடக்கரையில் மேட்டுக்காடு அப்படிங்கிற பகுதியில் 3ஆம் கட்ட அகழாய்வு பணியில் இது கிடைத்திருக்கு. இப்போது இந்த ஜாஸ்பர் அப்புறம் சார்ட் இந்த கற்கள் எல்லாம் எதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் இந்த பழமையான அணிகளெல்லாம் தயாரிக்கிறதுக்கு சில கருவிகள் உருவாக்குவாங்கல்ல, அதற்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி வேட்டையாடுறதுக்காக சில கருவிகள் பண்ணுவாங்கல்ல, அதை பண்ணுறதுக்காகவும் இந்த கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது, ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது 2022 ஆண்டு மே 21 தொடங்கியிருந்தாங்க. இது எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, நீலகிரி மாவட்டத்தில் தொட்டபெட்டா ஊராட்சி முத்தோரை குழந்தைகள் மையத்தில் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 6 மாதத்துலேருந்து 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா, அந்த குழந்தைகளை ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது, அதாவது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஆய்வு பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது நோய் இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்க, அல்லது ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா அப்படிங்கிற கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்குவாங்க. அதுதான் இந்த ஒரு திட்டம். இது வந்து 2022 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இப்போது இந்த திட்டத்துடைய 2வது கட்டம் தொடங்கியிருந்தாங்க. இது 2024 ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு இந்த நவம்பர் 15 இதை தொடங்கியிருந்தாங்க. இதை எங்கே தொடங்கியிருந்தாங்க அப்படின்னா, அரியலூர் மாவட்டத்தில் வாரணாசி குழந்தைகள் மையத்தில் தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையம் அப்படிங்கிற ஒரு மையத்தை தமிழ்நாட்டில் திறந்திருக்காங்க. காஞ்சிபுரமில், திருமுடிவாக்கமில், சிட்கோ தொழில்பேட்டையில் தான் தொடங்கியிருந்தாங்க. சிட்கோ அப்படின்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது தான். தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு மையம் இங்கே தான் அமைத்திருக்காங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய தொழில்நுட்ப உபகரணங்கள் இருக்கும். அதை வந்து நம்ம போய் பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் பிஹெச்டி பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சில டெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. ஆனால் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது, அல்லது அது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அல்லது டெல்லியில் இருக்குது அப்படின்போது நீங்கள் எங்கே போய் டெஸ்ட் பண்ணுவீங்க? அது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் அது இங்கெல்லாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஏதாவது டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னா அதற்கான வசதிகள் கூட இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நவீன பரிசோதனை வசதிகளை குறைந்த செலவிலேயே நம்ம இதை வந்து பெற முடியும். அடுத்தது, அவார்ட்ஸ், சில விருதுகள் பார்க்கலாம். இந்திரா காந்தி அமைதி பரிசு 2023 பெற்றவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் சி மற்றும் டி, அதாவது அலி அபு அவாத் மற்றும் டேனியல் பேரன் போயிம். இப்போ இந்திரா காந்தி அமைதி பரிசு இதை டேனியல் பேரன் போயிம் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இசையின் மூலமாக அமைதி ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணார். அதற்காக தான் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி அலி அபு அவாத் இவர் வந்து பாலஸ்தீனம் நாட்டை சேர்ந்தவர், பாலஸ்தீனம் பகுதியை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு அமைதி செயற்பாட்டாளர்.
இந்த பரிசை வழங்குகிற அமைப்பு இந்திரா காந்தி நினைவு அறக்கட்டளை அப்படிங்கிற தனியார் அமைப்பு தான். ஓகேவா, இது தனியார் அமைப்பு வழங்கினாலுமே இது ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறாங்க தான். சரியா, இதற்கான பரிசு தொகையாக ஒவ்வொருத்தங்களுக்கும் ரூபாய் 25 லட்சம் கொடுக்குறாங்க. 25 லட்சம். அடுத்தது 73வது பிரபஞ்ச அழகி பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விக்டோரியா கியார் தில்விக். இப்போ பாருங்கள், பிரபஞ்ச அழகி பட்டம் இது டென்மார்க்கை சேர்ந்த விக்டோரியா கியார் தில்விக் வந்து பெற்றிருக்காங்க. இவங்க தான் விக்டோரியா கியார் தில்விக். இதுவே இந்தியா சார்பில் இந்த போட்டியில் கலந்து கொண்டவங்க ரியா சின்ஹா, அவங்களால வெற்றி பெற முடியலை. இந்த போட்டி எங்கே நடந்தது அப்படின்னா மெக்சிகோ நாட்டில் தான் நடைபெற்றது. அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான சர்வதேச புக்கர் பரிசு எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பிட்டல். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா நம்ம புத்தகங்கள்லேயே உலக அளவில் வழங்கப்படுற மிக உயரிய விருது எது அப்படின்னா இந்த புக்கர் விருது தான். இது இந்த ஆண்டிற்கான எந்த புத்தகத்திற்கு வழங்கியிருக்காங்கன்னா ஆர்பிட்டல் அப்படிங்கிற புத்தகத்திற்காக தான் வழங்கியிருக்காங்க. இது விண்வெளி தொடர்பான நாவல். இங்கே விண்வெளி செல்கிற வீரர்கள் குறித்த கதையெல்லாம் இந்த நூலில் இருக்குது. இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் சமந்தா ஹார்வே அப்படிங்கிறவங்க. இதில் பரிசு தொகை 50,000 யூரோ கொடுக்குறாங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 54.50 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த நாவல் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் இந்த ஆண்டு அதிகமான விற்பனையான நூல் வந்து இதுதான். அடுத்தது பிரதமர் மோடிக்கு சில நாடுகளுடைய மிக உயரிய விருதுகள் வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கயானா நாட்டுடைய மிக உயரிய விருது, அதை பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் டொமினிகா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படிங்கிறது டொமினிகா நாட்டுடைய மிக உயரிய விருது, அதையுமே பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் அப்படிங்கிறது நைஜீரியா நாட்டுடைய மிக உயரிய விருது, அதையுமே பிரதமர் மோடிக்கு வழங்கியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த விருது பெற்ற 2வது நபர் நம்முடைய பிரதமர் மோடி. அப்போ முதல் நபர் யார் அப்படின்னா ராணி 2ஆம் எலிசபெத். அப்போ பாருங்கள், இந்த விருதை இதுவரைக்கும் 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேருமே மிகப்பெரிய ஆளுமையாக வந்து இந்த உலகம் கருதுது. அடுத்தது கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது. இது பார்த்தீங்கன்னா பேராசிரியர் செல்வராகவன் அவர்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதற்காக பரிசு தொகையாக ரூபாய் 10 லட்சம் வழங்குறாங்க. இதை வழங்கின அமைப்பு கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழாய்வு அறக்கட்டளை தான் வழங்கியிருக்காங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நூலுக்காகவும் வழங்கலை, அவருடைய மொத்த தமிழ் எழுத்துக்கான பங்களிப்புக்காக அவருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது சில முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அவங்கள பற்றி பார்க்கலாம். தற்போது காலமான பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் விவேக் தேவராய். இப்போ நம்ம பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவுடைய தலைவராக இருந்தவரே இப்போ வந்து இறந்துட்டார். ஓகேவா, முன்னாடி இருந்தவர் அப்படின்ற மாதிரி கிடையாது, இப்போ இருந்துட்டு இருந்தவர் அவர் வந்து மரணம் அடைந்துட்டார். ஓகே, இப்போ பாருங்கள், பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழுவுடைய தலைவராக இவர் இருந்தார். 2015ஆவது ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றிருந்தார். அப்புறம் 2015ஆவது ஆண்டிலிருந்து 2019ஆவது ஆண்டு வரைக்கும் நிதி ஆயோக் அமைப்புடைய உறுப்பினராக இவர் இருந்திருக்காரு. அப்புறம் 2017ஆவது ஆண்டிலிருந்து பிரதமருடைய பொருளாதார ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்திருக்காரு. அடுத்தது தற்போது காலமான சாரதா சின்ஹா எந்த துறையை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் நாட்டுப்புற பாடகி. இந்த மாதிரி பாடகர்கள் அப்புறம் வந்து இசைக்கலைஞர்கள் இது தொடர்பான கேள்வியெல்லாம் எஸ்எஸ்சி எக்ஸாமில் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. சரியா, இப்போ பாருங்கள், சாரதா சின்ஹா அப்படிங்கிறவங்க தன்னுடைய 72வது வயதில் மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க போஜ்புரி, மைத்திலி, மகதி, இந்தி மொழிகள் எல்லாம் பாடியிருக்காங்க. இவங்க பீகார் குயில் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. 2018ஆவது ஆண்டு நம்ம இந்தியாவுடைய 3வது மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை துறையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான ஆன்சர் சிவபாதம் விட்டல். இப்போ அகச்சுரப்பி எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னா என்ன? நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுற கிளாண்ட் சுரப்பி தான் அகச்சுரப்பி அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்தியாவுடைய அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சையுடைய துறை தந்தை வந்து இவர் தான். இவர் அகச்சுரப்பியல் அறுவை சிகிச்சை தனித்துறையை நம்ம நாட்டிலேயே முதல் முறையாக உருவாக்கியிருக்காரு. சென்னை மருத்துவக் கல்லூரியில் தான் இதை உருவாக்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பிசி ராய் விருது கூட இவர் வந்து பெற்றிருக்காரு. பத்மஸ்ரீ விருதுமே பெற்றிருக்காரு. பிசி ராய் விருது அப்படிங்கிறது சிறந்த மருத்துவர்களுக்கு வழங்கப்படுற விருது. அடுத்தது சாரங்கி இசைக்கலைஞரான பண்டிட் ராம் நாராயணன் அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் வந்து ராஜஸ்தானை சேர்ந்தவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இசைக்கலைஞர் இவர் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காரு, பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு, பத்ம விபூஷன் விருது கூட பெற்றிருக்காரு. நம்ம இந்தியாவுடைய மிக உயரிய விருது சிவிலியன் விருதுகளில் எது அப்படின்னா பாரத ரத்னா விருது. அதை மட்டும்தான் இவர் பெறலை. 2வது மிக உயரிய விருது பத்ம விபூஷன் விருது, அதை இவர் பெற்றிருக்காரு.
அப்புறம் 3வது மிக உயரிய விருது பத்மபூஷன், அதை இவர் பெற்றிருக்காரு. அப்புறம் 4வது மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, அதையுமே இவர் பெற்றிருக்காரு. இதே மாதிரி தமிழ் எழுத்தாளரான இந்திரா சௌந்தரராஜன், இவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க. இவங்க வந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்தவங்க. சாரி. இவருடைய புகழ்பெற்ற நாவல் இதெல்லாம் அப்படின்னா மர்ம தேசம், சொர்ண ரேகை, அப்புறம் விடாது கருப்பு, இதெல்லாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 8வது மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போது விமன்ஸ் ஏஷியன் டிராஃபி ஹாக்கி வந்து நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றது இந்தியா. இந்த போட்டியில் தோல்வியை காணாத ஒரே அணி நம்ம இந்தியா தான். இந்த போட்டி தொடங்கினதுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு போட்டியிலையுமே இவங்க தோக்கவே இல்லை. இதில் சிறந்த வீராங்கனைக்கான விருது பெற்றது நம்ம இந்தியாவை சேர்ந்து தீபிகா குமாரி அப்படிங்கிறவங்க. இந்தியா 3வது முறையாக வெற்றி பெறுறோம். இதுக்கு முன்னாடி 2016 வெற்றி பெற்றிருந்தோம், 2023 வெற்றி பெற்றிருந்தோம். இப்போது மறுபடியும் 2024 ஆண்டு வெற்றி பெற்றிருக்கோம். இந்த போட்டி பீகாருடைய ராஜ்கிர் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது 76வது தேசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் சைக்கிளிங் போட்டி, அதாவது ஒரு ட்ராக்கில் சைக்கிளிங் பண்ணுற ஒரு போட்டி தான் இது. இது வந்து ராஜஸ்தான் தான் முதலிடம் பிடித்திருக்கு. தமிழ்நாடு 4வது இடம் பிடித்திருக்கிறோம். இந்த போட்டி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மேலக்கோட்டையூரில் தான் நடைபெற்றது. இது முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு இந்த போட்டி. அடுத்தது கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதல் முறையாக இந்தியாவில் எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. பாருங்கள், கோகோ வேர்ல்டு கப் இது வந்து புதுடெல்லியில் நடைபெற போகுது. இந்திரா காந்தி உள்நாட்டு விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற போகுது. இது வந்து 2025 ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நடைபெறுது. இந்திய கோகோ கூட்டமைப்புடைய தலைவர் சுதான்ஷு மிட்டல் அப்படிங்கிறவர். அடுத்தது 2024 டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். இது நம்ம இந்தியாவில் நடைபெற்ற போட்டி தான் இந்த டாடா ஸ்டீல் செஸ் போட்டி. இதில் வெளிநாட்டை சேர்ந்தவங்க நிறைய பேர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இதனால் நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டாடா ஸ்டீல் செஸ் போட்டி வந்து எங்கே நடந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு கேட்பாங்க. சரி, இப்போ பாருங்கள், இதில் சாம்பியன் பட்டம் வென்றது நார்வேயை சேர்ந்த மேக்னஸ் கால்சன். அதுவே எந்த பிரிவில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா ஃப்ளிட்ஸ் ஓப்பன் பிரிவில் தான் வெற்றி பெற்றிருக்காரு. இதே மாதிரி ஓப்பன் ரேபிட் பிரிவுலையுமே இவர் தான் வெற்றி பெற்றார். இதே மாதிரி ஃப்ளிட்ஸ் மகளிர் பிரிவில் வெற்றி பெற்றது ரஷ்யாவை சேர்ந்த கேத்ரினா லக்னோ அப்படிங்கிறவங்க. ரேபிட் மகளிர் பிரிவில் வென்றவங்க ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கோரியாக்ஷினா அப்படிங்கிறவங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் மேற்கு வங்காளத்துடைய கொல்கத்தா. இது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க, சரியா? அடுத்தது 2024 தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளாடி நடைபெற போட்டி தான் இந்த தேசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது. இதில் ஒடிசா அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் தான் நடைபெற்றது. இது நடத்தின அமைப்பு ஹாக்கி இந்தியா மற்றும் ஹாக்கி தமிழ்நாடு. ஹாக்கி இந்தியா அமைப்புடைய தலைவர் திலீப் டிர்கே அப்படிங்கிறவர். அடுத்தது 2024 உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டம் வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் பங்கஜ் அத்வானி. நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான பில்லியர்ட்ஸ் பிளேயர் வந்து பங்கஜ் அத்வானி அவர்கள் தான். இவர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்டர்நேஷ்னல் பில்லியர்ட்ஸ் அண்ட் ஸ்னூக்கர் ஃபெடரேஷன் நடத்தின வேர்ல்டு கப்லேயே இவர் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார். இதில் வெற்றி பெற்றவர் பங்கஜ் அத்வானி. இவர் வென்ற 28வது உலக சாம்பியன் பட்டம் இது. ஓகேவா? அப்போ எவ்வளவு பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காருன்னு பாருங்கள். இந்த போட்டி வந்து கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடைபெற்றது. அடுத்தது அண்டர் 19 உலக குத்துச்சண்டை போட்டி தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போது அமெரிக்காவுடைய கொலராடோவில் தான் இது நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியா 4 தங்கம் 8 வெள்ளி அப்புறம் 5 வெண்கல பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தோம். இதில் இந்திய வீராங்கனைகள் பதக்கப்பட்டியலில் 2வது இடம் பிடித்திருந்தாங்க. இதில் தங்கம் வென்றவங்க யாரெல்லாம் அப்படின்னா ஹேமந்த் சங்வான், அப்புறம் வந்து பர்தவி கிரேவால், கிருஷ்ணா வர்மா, வன்ஷிகா கோஸ்வாமி, இவங்க எல்லாருமே. அடுத்தது நடப்பு டென்னிஸ் கேலண்டர் ஆண்டு வந்து நிறைவு பெற்றுட்டு இதில் உலகத்துடைய நம்பர் 1 டென்னிஸ் வீரராக இருக்கிறவர் ஜானிக் சின்னர். இவர் இத்தாலியை சேர்ந்தவர். இந்த பெருமையை பெற முதல் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் தான். அதே நேரம் உலகத்துடைய நம்பர் 1 வீராங்கனையாக இருக்கிறவங்க அரியனா சப்லன்கா. இவங்க வந்து பெலாரஸ் நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் அப்படிங்கிற அமைப்பு உலக அளவில் ஹாக்கி போட்டிகளை கட்டுப்படுத்துகிற மிகப்பெரிய அமைப்பு இது. இது இப்போது 2024 ஆண்டிற்கான விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. இதில் சிறந்த வீரர் யார், இந்த மாதிரி எல்லாமே தெரிவிக்கிறாங்க. இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்களுக்கு சில விருதுகள் வழங்கியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறந்த வீரர் விருது
உலக அளவில் பெற்றவர் யார் அப்படின்னா ஹர்மன் பிரீத் சிங் அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியுடைய கேப்டனே இவர் தான். அதே மாதிரி சிறந்த கோல் கீப்பர் அப்படிங்கிறது ஸ்ரீஜேஷ் அப்படிங்கிறவர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். இப்போது இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் சர்வதேச ஹாக்கி சம்மேளனம். இது 1924 ஆண்டு உருவாக்கினாங்க. இதோடைய தலைமையகம் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய லோசே நகரில் இருக்குது. இதோடைய தலைவர் வந்து தையப் இக்ராம் அப்படிங்கிறவர். அடுத்தது சென்னை செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டி இப்போ வந்து நடைபெற்றது. இதில் வந்து அரவிந்த் சிதம்பரம் தான் வெற்றி பெற்றிருந்தார். இதில் சேலஞ்சர் பிரிவில் வெற்றி பெற்றவர் பிரணவ் வெங்கடேஷ் அப்படிங்கிறவர். இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது சில விழாக்கள் பற்றி பார்க்கலாம். 25வது ஹார்ன்பில் திருவிழா எந்த மாநிலத்தில் நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் நாகாலாந்து. நாகாலாந்தில் தான் பொதுவாகவே ஹார்ன்பில் திருவிழா அப்படிங்கிறது நடைபெறுது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது நாகாலாந்து தான். சரியா? அடுத்தது ராயல் கேத்தினா விழா அப்படிங்கிறது இது வந்து புதுடெல்லியில் இந்திய மகாபோதி மையத்தில் நடைபெற்றது. ஓகேவா? இதை வந்து இந்தியா, இலங்கை மற்றும் தாய்லாந்து இந்த 3 நாடுகளுமே சேர்த்து நடத்துகிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பௌத்த துறவிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து புதிய ஆடைகள் வழங்குவாங்க. நம்ம பார்த்துருப்போம், பௌத்த துறவிகள் வந்து ஒரு காவி உடைய அணிந்திருப்பாங்க. அவங்களுக்கு புதிய ஆடைகள் வழங்குற ஒரு விழா தான் இந்த ராயல் கேத்தினா விழா அப்படிங்கிறது. நம்ம எக்ஸாமில் ராயல் கேத்தினா விழா வந்து எந்த மதத்துடன் தொடர்புடையது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அடுத்தது பாய் தூஜ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை. இது வந்து இந்தியாவுடைய வடக்கு மாநிலங்களில் கொண்டாடுறாங்க. அதனால் நீங்கள் இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இது சகோதர சகோதரி அன்பு தொடர்பான பண்டிகை. தீபாவளிக்கு பிறகு இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க. இதில் வந்து சகோதரிகள் அவங்களுடைய சகோதரர்களுக்கு திலகம் இடுவாங்க. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறது சில சகோதரிகள் நம்ம இந்திய பாதுகாப்பு படையினர்களுக்கு திலகம் அணிவிந்து அவங்கள வந்து சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது புஷ்கர் ஒட்டக கண்காட்சி. இது பார்த்திங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது உலகத்துடைய மிகப்பெரிய ஒட்டக கண்காட்சிகளில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் அஜ்மீர் அப்படிங்கிற பகுதியில் புஷ்கர் அப்படிங்கிற ஒரு ஏரி இருக்குது. அந்த ஏரியை ஒட்டிய பகுதிகளில் இது நடைபெறனால தான் இதை புஷ்கர் ஒட்டக கண்காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண்டு 2024 ஆண்டு சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி ஐநா சபை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அடுத்தது பாதுகாப்புத்துறை தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஐஎன்எஸ் தரங்கிணி என்ன வகையான கப்பல்? இதற்கான ஆன்சர் பாய்மர கப்பல். ஐஎன்எஸ் தரங்கிணி இது நம்ம இந்தியாவை சேர்ந்த பாய்மர கப்பல். இப்போ பாய்மர கப்பல்கள் பயிற்சி வந்து நடைபெற்றிருக்கு. இந்தியாவுக்கும் இத்தாலிக்கு இடையில இது நடைபெற்றிருக்கு. இதில் இந்தியாவை சேர்ந்த பாய்மர கப்பலான ஐஎன்எஸ் தரங்கிணி கலந்து கொண்டுச்சு. அதே மாதிரி இத்தாலியை சேர்ந்த பாய்மர கப்பலான அமெரிகோ வெஸ்புக்கி அப்படிங்கிறது கலந்து கொண்டுச்சு. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கேரளாவை சேர்ந்த கொச்சி கடற்கரை பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஆஸ்மி என்ற அதிநவீன இயந்திர துப்பாக்கியை உருவாக்கிய அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் டிஆர்டிஓ. இப்போது நம்ம இந்தியாவுடைய இராணுவ அதிகாரியான பிரசாந்த் பன்சோத் அப்படிங்கிறவரும் டிஆர்டிஓ இணைந்து ஆஸ்மி அப்படிங்கிற ஒரு நவீன துப்பாக்கியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓக்கு கீழே இருக்கிற அமைப்பான ஏஆர்டி தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஏஆர்டி அப்படின்னா ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது தான். இதை வந்து லோகேஷ் மிஷின்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தயாரிக்க போகிறாங்க. அதாவது அவங்க ஒன்றே உருவாக்கிடுவாங்க. அதோடைய ஃபார்முலா அதோடைய மெத்தடெல்லாம் வச்சு உருவாக்கிடுவாங்க. ஆனால் இதை வந்து நிறைய தயாரிக்கணும்ல, அதை தயாரித்து வழங்குறது வந்து லோகேஷ் மிஷின்ஸ் அப்படிங்கிற ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம். இப்போது 550 ஆஸ்மி ரக துப்பாக்கிகளை இந்திய இராணுவத்திற்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது LRLACM அப்படிங்கிறது, அதாவது தொலைதூரம் சென்று தரை இலக்கை தாக்கும் ஏவுகணை. இதோடைய முதல் சோதனை இப்போ பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஒடிசாவில் சந்திப்பூரில் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் தான் இதை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. இதை சோதனை பண்ண அமைப்பு நம்ம டிஆர்டிஓ அமைப்பு. இதை உருவாக்கின அமைப்பு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு. இது பெங்களூரை சேர்ந்த அமைப்பு. வானூர்தி மேம்பாட்டு நிறுவனம் அப்படிங்கிற அமைப்பு. இது கூட பார்த்திங்க அப்படின்னா டிஆர்டிஓ அப்புறம் பிற இந்திய தொழிற்சாலைகள் இணைந்து இதை உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? டிஆர்டிஓடைய கீழே இருக்கிற அந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற அமைப்பு, அது கூட பிற தொழிற்சாலைகள்லாம் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள். அடுத்தது இந்தியாவின் முதல் விண்வெளி பயிற்சி அந்தரிக்ஷா அபியாஸ் 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து முதல் முறையாக விண்வெளி பயிற்சி வந்து இராணுவ வீரர்களுக்கு வழங்கியிருக்காங்க. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில் தான் நடைபெற்றிருக்கு. இதை நடத்தின அமைப்பு பாதுகாப்பு விண்வெளி நிறுவனம் அப்படிங்கிறது.
இது இந்த நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இது பார்த்திங்கன்னா இந்திய பாதுகாப்பு படை இருக்குல்ல, அதில் விண்வெளி தொடர்பான பயிற்சி. இப்போ எக்ஸாம்பிள் சீனா இருக்குது. சீனா வந்து விண்வெளியிலேருந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. விண்வெளியிலேருந்து ஒரு மிசைல் அனுப்பலாம், விண்வெளியிலேருந்து ஏவுகணைகளையோ அல்லது துப்பாக்கிகள் மாதிரி ஏதாவது வச்சு சுடலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட இனி எதிர்காலத்தில் வரலாம். அப்போ அது தொடர்பான பயிற்சிகள் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இப்போ இந்த டிஎஸ்ஏ அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வழங்குறாங்க. அதாவது டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு தான் இதை வழங்குறாங்க. இது வந்து 2018ஆவது ஆண்டு இந்த அமைப்பு உருவாக்கியிருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து பெங்களூரில் இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்திய இராணுவ வீரர்களுக்காக பயிற்சி வழங்குறதுக்காக ஏக்கலைவா டிஜிட்டல் பயிற்சி தளத்தை உருவாக்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் வந்து இந்திய இராணுவ வீரர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி வழங்கணும் அப்படிங்கிறது. இதை வடிவமைப்பு பண்ணது குஜராத்தை சேர்ந்த பாஸ்கராச்சாரியா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. நம்ம 2024ஆவது ஆண்டு ஆர்மிக்கான தீம் என்ன அப்படின்னா இயர் ஆஃப் டெக்னாலஜி அப்சர்வேஷன் அப்படிங்கிறது. அதாவது இந்த ஆண்டு நம்ம தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கான ஆண்டு தான் இது அப்படின்னு இந்திய ஆர்மி வந்து கடைபிடிக்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய இராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி அப்படிங்கிறவர். இப்போது உங்களுக்கான கேள்வி, நம்ம இந்தியாவுடைய இராணுவ தளபதி யார், அப்புறம் கடற்படை தளபதி யார், விமானப்படை தளபதி யார், அப்புறம் வந்து முப்படைகளுடைய தலைமை தளபதி யார், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்போவுமே இவங்களுடைய பேர்களை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த 4 பேருடைய பேரையும் தெரிஞ்சுங்க. நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது சாரெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. சாரெக்ஸ் இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது. தமிழில் இந்திய தேடுதல் மற்றும் மீட்பு பணி பயிற்சி அப்படிங்கிறது. இது வந்து நடத்துகிற அமைப்பு இந்திய கடலோர காவல் படை, இந்தியன் கோஸ்ட் கார்டு தான் இதை நடத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா கேரளாவுடைய கொச்சியில் தான் இது வந்து நடைபெற்றது. இது எப்படின்னா, யாராவது ஒருத்தங்க கடலில் தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படி காப்பாற்றுறது, அல்லது ஒரு விபத்துக்குள்ளான கப்பலிருந்து உள்ளாடி இருக்கவங்களை எப்படி மீட்கிறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஓகே, அடுத்தது சன்யுத் விமோக்ஷன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இதை இந்திய இராணுவம் நடத்தியிருக்காங்க. இது வந்து குஜராத்துடைய அகமதாபாத் மற்றும் போர்பந்தர் இந்த 2 பகுதிகளையுமே நடந்தது. இது ஒரு மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. திடீர்னு ஒரு பேரிடர் வருது, அப்போ எப்படி உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் இது. அடுத்தது சி விஜில் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது வந்து கடலோர கண்காணிப்பு பயிற்சி. கடலோர பகுதிகளெல்லாம் ரொம்ப சேஃபாக தான் இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கிற பயிற்சி தான் இது. இதை இந்திய கடற்படை வந்து நடத்தியிருக்காங்க. இது இந்தியா முழுவதுமே நடத்தியிருக்காங்க. இது வந்து நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் நடத்தியிருக்காங்க. இல்லை பாருங்கள், 2008ஆவது ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி என்னாச்சு அப்படின்னா, மும்பைக்குள்ளாடி தீவிரவாதிகள் வந்து கடற்கரை வழியாக வந்தாங்க. நம்ம இது வரைக்கும் என்னென்னா, அதாவது 2008ஆவது ஆண்டு அந்த சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் கடற்கரை வழியாக என்னவா தீவிரவாதி வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கடற்கரை வழியாக பாகிஸ்தானை சேர்ந்த சில தீவிரவாதிகள் வந்து இங்கே மும்பையில் நிறைய பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, நம்ம கடற்கரையுமே ரொம்ப பாதுகாப்பாக பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அடுத்தது மகாசாகர் அப்படிங்கிற ஒரு மாநாடு. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த முறை இது காணொலியில் நடைபெற்றது. ஓகேவா, இது காணொலியில் தானே நடந்தது, அதனால் நம்ம வந்து இதை படிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. இன்னும் நமக்கு ஒரு எக்ஸாமில் கூட கேட்டிருந்தாங்க, ஒரு ஒரு மாநாடு வந்து எங்கே நடந்தது அப்படின்னு. ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா காணொலி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி காணொலியில் நடந்தது தான் ஆன்சரே. ஓகேவா, அதனால் நம்ம அதையுமே படித்து வச்சுக்கணும். ஓகே, இது என்ன மாநாடு அப்படின்னா, இந்திய பெருங்கடலை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிற நாடுகளை உள்ளடக்கின மாநாடு தான் இந்த ஒரு மாநாடு. நம்ம இந்தியாவுடைய கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. அடுத்தது கருடா சக்தி அப்படிங்கிற ஒரு கூட்டுப்பயிற்சி. இது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு கூட்டுப்பயிற்சி. எப்போவுமே நம்ம இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில ஒரு கூட்டுப்பயிற்சி நடைபெறுது அப்படின்னா நம்ம அதில் 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நடைபெறுது. இரண்டாவதாக அது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, அல்லது கடற்படை பயிற்சியா, அல்லது சிறப்பு படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு சிறப்பு படை பயிற்சி. மூன்றாவதாக இது வந்து எங்கே நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ஜகார்த்தாவுடைய, அதாவது இந்தோனேஷியாவுடைய தலைநகரான ஜகார்த்தாவுடைய சிஜாண்டுங் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஆஸ்ட்ரா ஹிந்த் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற்றது. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா, இது ஒரு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா, இது வந்து மகாராஷ்டிராவுடைய புனேல தான் நடைபெற்றது. ஓகே,
அடுத்தது வின்பேக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி, இது வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நடைபெற்றது. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது ஹரியானாவுடைய அம்பாலா மற்றும் சண்டிமந்தர் இந்த 2 பகுதிகளில் நடைபெற்றது. இது 5வது பதிப்பு. நமக்கு இது எத்தனையாவது பதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்தது சின்பேக்ஸ் அப்படிங்கிற பயிற்சி, இது இந்தியா மற்றும் கம்போடியா இடையில் நடைபெற்றது. இது ஒரு இராணுவ பயிற்சி. இது வந்து மகாராஷ்டிராவுடைய புனேல தான் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் வஜ்ர பிரகார் அப்படிங்கிறது, இது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்றது. இது ஒரு இராணுவ பயிற்சி. அடுத்தது இது வந்து அமெரிக்காவுடைய ஐடாஹோ அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. ஓகே, இனி புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். அடுத்தது புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மை பிலவுட் லைஃப் அப்படிங்கிற புத்தகம், இதை வந்து அமிதாவ் குமார் எழுதியிருக்காரு. இது ஒரு தந்தை மற்றும் மகளுடைய கதை. இது என்னென்னா அவங்களுடைய கதை வழியாகவே இந்தியாவில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் பேசியிருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போர், அப்புறம் வந்து இந்தியா சைனா போர், அப்புறம் வந்து வங்காளதேச விடுதலை போர் இருக்குல்ல அது ஒன்று, அப்புறம் வந்து எமர்ஜென்சி டைமு, இந்த மாதிரி பல்வேறு விதமான வரலாற்று நிகழ்வுகளை இதில் பேசியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாஸ் க்ளோசஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இதை வந்து ஸ்ரீராம் சௌரியா எழுதியிருக்காரு. இது நம்ம இந்தியாவுடைய நட்பு நாடுகள் அப்புறம் வெளியுறவு கொள்கைகளை பற்றியது தான் இந்த புத்தகம். அடுத்தது ஸ்பீக்கிங் வித் நேச்சர் த ஆரிஜின்ஸ் ஆஃப் இந்தியன் என்விரான்மெண்டலிசம் அப்படிங்கிற புத்தகம். இப்போ பாருங்கள், இந்த புத்தகத்துடைய பேர் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, அப்போ இது முழுவதுமே நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த மெயினாக ஞாபகம் வச்சிங்க, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அவ்வளோ மட்டுமே ஞாபகம் வச்சுருந்தாலே போதும். ஓகேவா? இதே மாதிரி தான் எல்லா புத்தகத்துலேயுமே. ஓகே, அந்த மெயினானதை ஞாபகம் வச்சிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாஸ், இது வந்து முழுவதுமே ஞாபகம் வச்சு தான் ஆகணும். இது வந்து மை பிலவுட் லவ், இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் இந்த மாதிரி சில புத்தகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா முதல் பேர் வந்து கொஞ்சமாக ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அடுத்தது வர சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து முதல் மட்டும் ஞாபகம் வச்சிங்க. அப்போ ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற மட்டும் மெயினாக ஞாபகம் வச்சிங்க. இந்த புத்தகத்துடைய ஆசிரியர் வந்து ராமச்சந்திர குஹா அப்படிங்கிறவர். இவர் இந்தியாவுடைய முக்கியமான ஒரு எழுத்தாளர். இது எதை பற்றிய புத்தகம் அப்படின்னா நம்ம சுற்றுச்சூழலை பற்றிய புத்தகம் தான் இது. அப்புறம் இயற்கை பற்றிய புத்தகமும் கூட. அடுத்தது மா மதர் அப்படிங்கிற ஒரு புத்தகம், இதை தேவேந்திர குமார் தோதாவத் அப்படிங்கிற எழுதியிருக்காரு. தேவேந்திர குமார் தோதாவத் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இவர் கேரளாவுடைய கூடுதல் செயலாளர். இதை வெளியிட்டவங்க அர்ஜுன் ராம் மேக்வால், அதாவது மத்திய சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால், அப்புறம் மேற்கு வங்காளத்துடைய ஆளுநரான ஆனந்த போஸ், அப்புறம் கேரளாவுடைய ஆளுநரான ஆரிஃப் முகமது கான். யாரெல்லாம் வெளியிட்டாங்க அப்படிங்கிறது எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான புத்தகமாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் நீங்கள் முக்கியமாக இதை எழுதினாது யார் அப்படிங்கிற மட்டும் பார்த்துங்க. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். அமெரிக்காவின் 47வது அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் டொனால்டு ட்ரம்ப். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது. அமெரிக்காவுடைய 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் வந்து தேர்வு செய்யப்பட்டார். துணை அதிபராக ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டார். ஜேடி வேன்ஸ் அப்படின்னா ஜேம்ஸ் டேவிட் வேன்ஸ் அப்படிங்கிறது தான். இவங்க 2 பேருமே குடியரசுக் கட்சியை சேர்ந்தவங்க. அமெரிக்காவுடைய தேர்தல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இப்போது இவரை எதிர்த்து போட்டியிட்டவங்க கமலா ஹாரிஸ். இவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க அப்படின்னா ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. அடுத்தது தற்போது மரத்தினால் செய்யப்பட்ட முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோளுடைய பேர் லிக்னோசேட் அப்படிங்கிறது. லத்தீன் சொல்லில் லிக்னோசேட் அப்படின்னா மரம் அப்படிங்கிறது தான் பொருள். இதோடைய எடை வந்து வெறும் 900 கிராம் மட்டும்தான். இதை மங்கோலியா மரத்துலேருந்து உருவாக்கியிருக்காங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா விண்வெளி குப்பைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதை உருவாக்கிய நிறுவனங்கள் கியோட்டோ யூனிவர்சிட்டி மற்றும் ஹோம் பில்டர்ஸ் சமிட்டோ ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிற 2 நிறுவனங்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், இப்போது நிறைய செயற்கைக்கோள் வந்து சேல் இழந்ததுக்கப்புறம் இன்னும் விண்வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதிரி மரத்தில் நம்ம அனுப்பும்போது நம்ம இது வந்து சேல் இழந்ததுக்கப்புறம் அங்கேயே வந்து எரிச்சிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே அந்த செயற்கைக்கோளை வந்து அழிச்சிடலாம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரி மரத்தினால செஞ்சுருக்காங்க. அடுத்தது ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்களை வந்து தடை வச்சுருக்காங்க. உலகத்திலேயே முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு தடையை நடைமுறை பண்ண நாடு வந்து ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் ஆண்டனி அல்பனீசி அப்படிங்கிறவர்
ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து கான்பரா அப்படிங்கிறது. நம்ம என்ன நினைப்போம், ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து மெல்போர்னாக இருக்கும் அல்லது சிட்னியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அதுதான் ரொம்ப பிரபலமான நகரங்கள். ஆனால் ஆஸ்திரேலியாவுடைய தலைநகர் வந்து கான்பரா அப்படிங்கிறது தான். அடுத்தது, இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் 2030 ஆண்டுக்குள்ளாடி குழந்தை திருமணத்தை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் அதற்கான வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அங்கே மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே திருமண வயது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு வந்து 18. ராஜஸ்தானில் 20லேருந்து 24 வயது பெண்கள்கிட்ட ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க. அதில் அவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கிற 25.4% பெண்கள், அதாவது 1/4% பெண்கள், அதாவது கால்வாசி பெண்களுக்கு 18 வயது நிறைவடைகிறதுக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006. அடுத்தது, இப்போது இந்த ஆண்டு அசாதாரண தட்பவெட்ப நிலை வந்து நடந்திருக்கு. இதன் மூலமாக நிறைய உயிரிழப்புகளும் வந்து நடந்திருக்கு. இதை பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகளில் முதலிடம் பிடித்தது கேரளாவில் வந்து 550 பேர் வந்து இறந்துருக்காங்க இந்த ஒரு ஆண்டில் மட்டுமே இந்த வெப்பத்தினால. அடுத்தது, வீடுகள் மற்றும் கட்டடங்கள், இது சேதத்தில் முதலிடம் பிடித்தது வந்து ஆந்திர பிரதேசம். அங்கே ரொம்ப அதிகமாக வீடுகள் அப்புறம் கட்டடங்கள்லாம் சேதமாக இருக்குது இந்த வெப்பத்தினால. அடுத்தது, பயிர் சேதத்தில் முதலிடம் பிடித்தது வந்து மகாராஷ்டிரா. ஓகே. அடுத்தது, தேசிய தேர்வுகள் முகமை அப்படிங்கிற அமைப்பு, NTA அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பு தான் நிறைய எக்ஸாம், அதாவது நீட் யூஜி எக்ஸாம் நடத்துகிறாங்க, JEE எக்ஸாம் நடத்துகிறாங்க, CUET எக்ஸாம் நடத்துகிறாங்க, NTET எக்ஸாம் நடத்துகிறாங்க, நெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. இப்போது இந்த எக்ஸாம்லாம் இருக்குல்ல, இதில் வந்து சில குளறுபடிகள் நடக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருந்தது. அப்போ அதில் சில திருத்தங்கள் மேற்கொள்கிறதுக்காக ஒரு குழு அமைத்திருந்தாங்க. அது யார் தலைமையிலான குழு அப்படின்னா, இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான K. ராதாகிருஷ்ணன் தலைமையிலான குழு. ஓகேவா, அவருடைய தலைமையிலான குழு தான் அமைத்திருந்தாங்க. ஜூலை 2024 அமைத்திருந்தாங்க. இப்போ அவங்க வந்து சில ரெக்கமெண்டேஷனையும் கொடுத்துட்டாங்க. அதோடைய அடிப்படையில் அது எல்லாத்தையுமே எப்போலேருந்து அறிமுகம் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2025 ஜனவரியிலேருந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அடுத்தது, இப்போது முதல் அனைத்து பெண்கள் CISF படைப்பிரிவை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க. CISF அப்படின்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது, மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு படை அப்படிங்கிறது. இவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவில் முக்கிய பிரமுகர்களை பாதுகாக்கிறது, அப்புறம் நாடாளுமன்றம், டெல்லி மெட்ரோ, விமான நிலையங்கள், அப்புறம் வரலாற்று சின்னங்கள், இந்த மாதிரி முக்கியமான கட்டடங்கள்லாம் இருக்குல்ல, அதை பாதுகாக்கிறது எல்லாமே இந்த CISF உடைய பணி தான். இப்போ நீங்கள் SSC எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் SSC GD எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் இந்த CISFல வந்து நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரிப்பட்ட வேலை கிடைக்கும். இருக்கலையே SSC GDலேயே நிறைய பணிகள் இருக்குது. அதாவது BSF இருக்குது, CISF இருக்குது, CRPF இருக்குது, SSB இருக்குது, அசாம் ரைஃபிள்ஸ் இருக்குது. இதிலேயே ரொம்ப நல்ல பணி அப்படின்னா அது CISFல இருக்க பணி தான். ரொம்ப பாதுகாப்பான பணி அப்படின்னா அது CISF சம்மந்தமானது தான். ஓகே. இப்போ இதில் தான் முதல் முறையாக அனைத்து பெண் படைப்பிரிவு வந்து இந்த படைக்குள்ளாடி உருவாக்க போகிறாங்க. இதில் மொத்தமாக 1025 பெண் காவலர்கள் இருப்பாங்க. அடுத்தது, வெளிநாட்டு நாடாளுமன்றத்தில் அதிக முறை உரையாற்றின இந்திய பிரதமர் வந்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அவர் 14 முறை உரையாற்றியிருக்காரு. அது அடுத்த இடத்துல இருக்கிறது முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங். அவர் வந்து 7 முறை உரையாற்றியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா கயானா நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அதோடு சேர்த்து தான் 14 முறையாக இப்போ அவர் வந்து உரையாற்றியிருக்காரு. கயானா நாட்டுடைய தலைநகர் வந்து ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிறது தான். அடுத்தது, தேசிய இயற்கை வேளாண் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து மத்திய அரசு தொடங்க போகிறாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியா முழுவதுமே 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ ஹெக்டேரில் இயற்கை வேளாண்மை இருக்குது அப்படின்னா 10 லட்சம் ஹெக்டேரில் இருக்குது. ஓகேவா, இயற்கை வேளாண்மை. ஆனால் அதை வந்து இன்னும் ஒரு 7.5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையை வந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம். இதே மாதிரி ஒரு 15,000 வேளாண் குழுக்கள் வந்து மேம்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இப்போ நிறைய அக்ரிகல்ச்சர் குரூப் இருக்குது. ஓகேவா, அதை இன்னும் நல்லா மேம்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஒரு லட்சியமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி 10,000 இயற்கை உள்ளீடு வளங்கள் மையம் வந்து அமைக்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கருவிகள், அப்புறம் வந்து உரங்கள், அப்புறம் விதைகள், இதெல்லாமே கிடைக்கும். கூடவே இங்கே வந்து ரூபாய் 1 லட்சம் வரைக்கும் மூலதன உதவி கூட கிடைக்கும். ஓகேவா, மூலதன உதவி அப்படின்னா நம்ம ஏதாவது விவசாய பொருட்களை வாங்க போகிறோம் அப்படின்னா அதற்காக காசு தருவாங்க. அடுத்தது,
ஏஐஎம், அதாவது அட்டல் இனோவேஷன் மிஷன், ரொம்ப முக்கியமானது. 2016ஆவது ஆண்டு நிதி ஆயோக்னால தொடங்கப்பட்டது தான் இது. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நீங்கள் சில பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையெல்லாம் இதை பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்து அங்கே ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்கிறாங்க. சரியா? இது வந்து இப்போ அடல் புதுமை இயக்கம் 2.0 அப்படிங்கிறது 2022 தொடங்கியிருந்தாங்க. இப்போ இந்த திட்டத்தை மார்ச் 31ஆம் தேதி 2028ஆவது ஆண்டு வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது உலகளாவிய புதுமைகள் குறியீடு. இதில் இந்தியா இப்போது 39வது இடத்துல இருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பேன் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டம். பேன் கார்டு நமக்கு தெரியும். பேன்னா என்ன? பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்ருக்கிறீங்க. இப்போ மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வந்து இந்த பேன் கார்டு வந்து இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சிங்க. சரியா? ஏன்னா நீங்கள் வந்து நாளைக்கு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போன உடனே அவங்க வந்து பேன் கார்டு கேட்பாங்க. அதனால் இது வாங்கி வச்சிங்க. சரி, இப்போது பேன் 2.0 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போது தொழில்முறை வரி கட்டுவாங்க பார்த்தீங்களா? அந்த வரி கட்டுறவங்களுக்கு அதை பதிவு பண்ணணும்ல. பதிவு பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டாக இவங்க வந்து, நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டாக வேலைக்கு போகிறீங்க, ஒரு 50,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. நீங்கள் இப்போ வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து கட்டணும். அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை சுலபமாக்குறது தான் இந்த பேன் 2.0 அப்படிங்கிற திட்டம். ஓகே, இப்போ நம்ம நாடு முழுவதுமே 78 கோடி பேன் அட்டைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கல, அதுக்கான தனியான வீடியோ போட்டிருக்கோம். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நவம்பர் மாதத்திற்கான முக்கியமான தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து பாருங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.